இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் புலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுக்கூட்டம் தற்பொழுது நடைபெற்று முடிஞ்சிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே இந்த கூட்டத்துல மிக பிரம்மாண்டமா தங்களுடைய பேருரையை ஆற்றியிருக்காங்க. திமுக அரசின் மீதான விமர்சனங்கள் நிறைய வச்சிருக்காங்க. முதல்ல சார், சமீப நாட்களா டிடிவி தினகரன் அவர்கள் இந்த கூட்டணியில சேர்ந்திருந்தார். அதே மாதிரி பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சேர்ந்திருந்தாரு. தற்பொழுதைய இந்த கூட்டத்தை வச்சு பார்க்கும் பொழுது, இந்த பொதுக்கூட்டத்தை வச்சு பார்க்கும் பொழுது என்டிஏ பலம் பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதாவது கூட்டணி வைஸா பாத்தீங்கன்னா, ஒரு கூட்டணின்ற முறையில ஏப்ரல்ல பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சு ஒரு 6 மாச காலம் அதிமுக எந்த நடவடிக்கையும் எடுக்கல யாரையும் சேர்க்கறதுக்கு. யாரும் சேரவும் இல்லை அந்த கூட்டணியில. அதுக்கப்புறம் அமித்ஷா முயற்சி எடுத்து தான் பாமக அன்புமணியை சேர்த்தார். அப்புறம் பியூஷ் கோயல் தான் தினகரனை உள்ள கொண்டாந்து அமித்ஷா அதுக்கு முன்னாடி தினகரன் சந்திச்சார். ஸோ இந்த முயற்சி எல்லாமே பாஜக எடுத்த முயற்சிகள்னால தான் இவங்க 2 பேர் வந்தாங்க. இப்பவும் பாஜக தேமுதிக உள்ள கொண்டதுக்கு இந்த ஒரு 2-3 மணி நேரம் முன்னாடி வரைக்கும் கூட ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பட் அது நடக்கல. ஆக்சுவலா ஒருவேளை நாளைக்கு நடக்குமா, நாளைக்கு நடக்குமா, இல்லை வரவே மாட்டாங்களா, ஒரு திமுக கூட்டணிக்கு போறாங்களன்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ பாமக அன்புமணி தலைமையில் இருக்கிற பாமக தினகரன் போன்றவர்கள் இங்க வந்தது அது கூட்டணிக்கு ஒரு பலம் சேர்க்கிற விஷயம்தான். ஆனா அதுல என்னன்னா, பாமக பிளவுபட்டு கிடக்கு. அன்புமணி யாரை எதிர்த்து ஒரு 6 வருஷம் பாலிடிக்ஸ் பண்ணாரோ அந்த தலைவருடைய ஒரு கூட்டு சேர்ந்திருக்கிறத பார்க்கும்போது அந்த ஓட் பேங்க் எதற்காக இவருக்கு அந்த ஓட் பேங்க் இவருக்கு வந்ததோ அந்த ஓட் பேங்க் தினகரனுடைய அவர் கூட அது போகுமான்றது இன்னொரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன் ஆக்சுவலா. இல்ல சார், இப்போ தினகரன் அவர்கள் சேர்ந்தது இந்த கூட்டணிக்கு ஒரு பலம் தராதா? குறிப்பா தென் மாவட்டங்கள்ல நிறைய தொகுதிகள் அவர்கள் செல்வாக்கு இருக்கு இல்லையா? இல்ல, அவருக்கு அந்த ஆதரவு எப்படி வந்தது ஆக்சுவலா 2 விதமா. ஒண்ணு இப்போ வைகோ திமுகவை நிறைய திட்டிருக்காரு. அப்புறம் திமுகவில் போய் சேர்ந்தாரு. ஒரு அரசியல் ரீதியான ஒரு விஷயங்கள் அது ஆக்சுவலா. அதனால அந்த கூட்டணியை அப்புறம் எழுத்துனாங்க வந்தாங்க. இதுல என்னன்னா, ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு பேக்கிங் இருக்கு தினகரனுக்கு. அந்த கம்யூனிட்டி எடப்பாடி மேல கோபமா இருக்கு. ஏன் கோபமா இருக்கு? முக்குளத்தோர் தலைவர்களை அதிமுக அவர் நீக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, 10.5 வன்னியர்களுக்கு கொடுக்கும்போது அந்த சமுதாயத்தை அந்த வாய்ப்புகளை கெடுக்கிற மாதிரியான விஷயங்கள் அதுல இருக்கிறதுனால அந்த சமூகம் நம்மளை எதிர்த்து இவர் ஏதோ பண்றாரு அப்படின்னு ஒரு கோபத்துல இருக்காங்க. இவர் என்ன சொன்னாரு? தினகரன் துரோகி கையில கட்சி மாற்றிட்டு இருக்கு, எடப்பாடியோட கூட்டு சேர்றது தற்கொலைக்கு சமம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்லிட்டு எடப்பாடியை கடுமையா ஒரு எதிரியா சித்தரிச்சுதான் அவருடைய அந்த கம்யூனிட்டி ஓட் பேங்கை கைவசம் வச்சிருந்தார். அதுதான் 21ல 20 இடங்கள்ல அதிமுக பாஜக தோல்வி அடைறதுக்கு காரணமா இருந்தது. அது இந்த தடவை நடக்கக்கூடாதுன்னு தான் தினகரன் தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. ஆனால் இவர் யாரை எதிர்த்தாரோ அவர் கூட போய் சேரும்போது அந்த ஓட் பேங்க் எவர் கூட போகுமானா அது வைகோ திமுகவை கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இதுல கம்யூனிட்டி ஓட் பேங்க் இருக்கு உள்ள பின்னாடி. அந்த கம்யூனிட்டி எடப்பாடியை எதிரியா கருது. அதனால அந்த விஷயங்கள்ல அந்த ஓட் பேங்க் தினகரனோட டிராவல் ஆகி அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகுமா, தினகரன் போனதுனால அந்த இது உதவியா இருக்குமா அந்த கூட்டணிக்கு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் நான் பாக்குறேன் ஆக்சுவலா. ஆனா இதே தினகரன் அவர்கள் அவங்களுடைய பொதுக்குழுவிலேயே சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது துரோகிகள் அப்புறம் எதிரிகள் இதற்கெல்லாம் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப முன்னாடியே ஒரு விஷயத்தை அவர் மெசேஜ் கன்வே பண்ணியிருக்காரு இல்லையா அவங்களுடைய தொண்டர்களுக்கும் அவங்களுடைய வாக்காளர்களுக்கும்? அவர் பண்ணிருக்கலாங்க. பட் ஆனா அடிப்படையிலே இந்த அமமுகவுடைய அந்த அவங்களுடைய ஜீன்ல என்ன இருக்கு, எடப்பாடி எதிர்ப்பு தான் அவங்க ஜீன்ல இருக்கு ஆக்சுவலா. அதுல இருந்து நீங்க விலகி போனீங்கன்னா அந்த கம்யூனிட்டி அவரை எந்த கம்யூனிட்டியை சார்ந்திருக்காரோ அந்த கம்யூனிட்டி பேக்கிங் அதுதான் அவருக்கு தேனியில ஓட்டு போட்டு அதிமுகவை 3வது இடத்துக்கு கொண்டு போச்சு. அதுதான் ஓபிஎஸ்க்கு ஓட்டு போட்டு அதிமுகவை 3வது இடத்துக்கு கொண்டு போச்சு. அந்த ஓட் பேங்க் நீங்க எடப்பாடி கூடயே சேர்ந்தீங்கன்னா அம்மாவின் ஆட்சியை கொண்டு வரும், நீங்க எடப்பாடியோட சேர்றீங்க. ஆக்சுவலா அம்மாவின் கட்சியை மீட்போன்றதான் அவங்க கோஷமா இருந்தது. இப்ப அம்மாவின் ஆட்சியை கொண்டு வரும் நீங்க எடப்பாடியோட சேர்த்தீங்கன்னா அந்த ஓட் பேங்க் போகுமான்றது ஒரு முக்கியமான விஷயம். எங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருந்தாலுமே தமிழ்நாட்டினுடைய மக்களின் நலனை கருதி இந்த கூட்டணிக்கு நான் சேர்ந்திருக்கேன் அப்படின்றது அழுத்தம் திருத்தமா இன்னைக்கு பொதுக்கூட்டத்தை சொல்லியிருக்காரு சார். அம்மாவின் ஆட்சியை கொண்டு வரதுக்காக சேர்ந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு சார். முதலமைச்சர் எடப்பாடின்னு அவர் சொல்லலன்றது நீங்க நல்லா கவனிக்கணும். நீ கூட்டத்துல முதலமைச்சர் எடப்பாடின்னு சொல்ல அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவோம், ஆதரித்தாலும் நல்ல உறுதியாக ஆதரிப்போம், எதிர்த்தாலும் கடுமையாக எதிர்ப்போம்ன்ற விஷயத்தையும் அவர் அங்க சொல்லியிருக்காரு. அது வேற விஷயம். ஆனால் பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு தினகரன் கட்சியிலேருந்து அவருடைய கட்சியினுடைய துணைத் தலைவர், துணை பொதுச் செயலாளர், 3 மாவட்ட செயலாளர் எல்லாரும் திமுக சேர்ந்தாங்க. அப்ப ஏன் சேர்ந்தாங்க? எல்லாருடைய சமூகத்தோட தான் அவர் அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு போனார். அவரு போலையே. ஸோ அதனால இது ஏதோ ஒரு அழுத்தம் காரணமாக அவர் போயிருக்காரு. நான் அவர் போனதை அது அரசியல் ரீதியான முடிவு.
அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பார்வையில வந்து ஒரு அழுத்தம்னா என்ன மாதிரி அழுத்தம் சார்? அது அவருக்கு அழுத்தம். அமித்ஷாவை போய் சந்திச்சுட்டு வந்தாரு. அதுல இருந்து ஒரு அழுத்தம் வந்திருக்கலாம், வந்து சேரணும் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது வந்து அவ்வளவு உறுதியான ஒரு எதிர்ப்பு நிலையில இருந்தவர் பழனிசாமியோட சேர்றதுக்கு தற்கொலையே பண்ணிக்கலாம்னு சொல்றவரு டக்குன்னு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல. அது ஏன் ஏற்பட்டதுன்னு ஒரு கேள்வி வருது. அப்பதான் அந்த அழுத்தம்லாம் நமக்கு ஞாபகம் வருது ஆக்சுவலா. ஆனா எடப்பாடி அவர்களும் வந்து அந்த அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருல்ல. தினகரன் வந்தப்ப அவர் வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சாரு, வெல்கம் எல்லாம் பண்ணாருன்னு போது இந்த கூட்டணி அப்படின்றது கிரவுண்ட்ல ஜெல் ஆகாதா? அதான் சார் தினகரன் இன்னைக்கு கூட்டத்துல பேசுற மாதிரி எங்களுடைய தோழர்கள் வந்து உறுதியா உழைப்பாங்க, வெற்றிக்காக உழைப்பாங்க, எல்லாருக்கும் சேர்ந்து உழைப்பாங்கன்னு அவர் சொன்னார். நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. நீங்க கூட்டணிக்கு வந்த பிறகு அவர் பியூஷ் கோயலை பார்த்து கூட்டணியில சேர்ந்த போது அங்க எடப்பாடி இருந்தாராங்க? இல்லையே. எடப்பாடி என்ன தீர்மானம் போட்டாரு? நாங்க தான் கூட்டணிக்கு யார் சேர்க்கணும்னு முடிவு பண்ணுவோம்னாரு. தினகரனும் பியூஷ் கோயலும் கையை தூக்கி போஸ்ட் கொடுத்த போது அங்க எடப்பாடி இருந்தாராங்க? இல்ல, தினகரன் சேர்ந்தது என்டிஏல தானே சார்? என்டிஏல தான் சேர்ந்திருக்க. அங்கதான் பாயிண்ட். நீங்க வரீங்க, கரெக்டான இடத்துக்கு வரீங்க. தினகரனுக்கு ப்ராமிஸ் பண்ணப்பட்டது என்ன தெரியுமா? நடக்க போவது என்டிஏ ஆட்சி, நீங்க வாங்க. சிஎம் வந்து எடப்பாடி அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம், நாங்க என்டிஏ ஆட்சி தான் சொல்லுவோம். இன்னைக்கு என்ன பிரதமர் 4 இடத்துல என்டிஏ ஆட்சின்றார். தமிழ்நாட்டுல என்டிஏ ஆட்சின்னு 3-4 இடத்துல அவர் பேசுறாரு. ஒரு இடத்துல கூட அதிமுக ஆட்சி அமைக்கும் எடப்பாடி முதல்வர்னு பிரதமர் பேசினாரா இன்னைக்கு? எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல கூட பேசல சார். எடப்பாடி சொல்லியிருக்காங்க சார், அதிமுக பெரும்பான்மையான இடங்களை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களை வெற்றி பெறும், அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்றத தெளிவா சொல்றாரு. அவர் சொன்னாரு. ஆனா பிரதமர் என்ன சொன்னாரு? என்டிஏ ஆட்சி அமைக்கும். பிஜேபி என்டிஏக்கு வந்து தமிழ்நாட்டுல ஆதரவு பெருகிட்டு இருக்கு, மக்கள் விரும்புறாங்க, இரட்டை இன்ஜின் ஆட்சி அமைக்கும் அப்படின்னா இரட்டை இன்ஜின் தான். அங்க ஒரு என்டிஏ கவர்மெண்ட், அங்கேயும் என்டிஏ கவர்மெண்ட், இங்கேயும் என்டிஏ கவர்மெண்ட். அதான் இரட்டை இன்ஜின் ஆட்சின்னு அவர் சொல்ற ஆட்சி. அப்போ அவங்களை பொறுத்த மட்டும் டெல்லி தலைவர்கள்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க, என்டிஏ தான் சொல்லுவாங்க. இவங்க தமிழ்நாட்டுல இவங்க வந்து இருக்கிற தலைவர்கள் தான். இப்ப அன்புமணி என்ன சொல்றாரு? எடப்பாடி முதல்வர் என்றார். அவரு சொல்லிட்டார். ஆனா தினகரன் வந்து சொல்லல. தினகரன் சொல்லல, இவங்களும் பிரதமரும் சொல்லல. எடப்பாடி அவரு சொல்லிக்க வேண்டிய அதிமுக தனித்தாட்சி அமைக்கணும் சொல்லிக்க வேண்டிய எடப்பாடி தலைமைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் முதலமைச்சர் வேட்பாளர் யாராவது ஆல்டர்னேட் வச்சிருக்காங்களா பாஜக? எடப்பாடி தலைமைன்னு இந்த இன்னைக்கு கூட்டத்துல யாருமே சொல்லவே இல்லையே. இன்னைக்கு பிரதமர் பேசும்போது எடப்பாடி தலைமையில அப்ப என்டிஏ கூட்டணிக்கு யார் சார் தலைமை தமிழ்நாட்டுக்கு? அது அவங்க சொல்லணும். என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டு தலைமை யாருன்னு அவங்க தான் விவரிக்கணும். அவங்க நயினார் நாகேந்திரன் பல தடவை அதிமுக சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில தமிழ்நாட்டுல பெரிய கட்சி அதிமுக முதல்வர் ஆக முடியும். அது நீங்க சொல்றீங்க சார். அது ஏன் பிரதமர் சொல்ல மாட்டேங்கிறாரு? ஏன் அமித்ஷா சொல்ல மாட்டேங்கிறாரு? சொல்லுங்க. ஏன் வந்து தினகரனே சொல்ல மாட்டேங்கிறாரு? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு தெரியலையே. அன்புமணி சொல்றாரு, தினகரன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? அம்மாவின் ஆட்சி அமைப்போம், பழனிசாமி தலைமையில் அம்மாவின் ஆட்சி அமைப்போம். சொல்லுங்களேன், யாரு வேண்டான்னது? ஏன் சொல்ல மாட்டேறீங்க? என்டிஏ ஆட்சி அமைப்போம், அம்மாவின் ஆட்சி அமைப்போம், எல்லாம் கரெக்ட். யார் தலைமையில? அது எடப்பாடியே அதிமுக தலைமையில் அதிமுக ஆட்சி அமைக்கலாம் சொல்லலாம். பட் என்ன பாயிண்ட்னா வந்து அது அந்த கூட்டணி இப்போ வந்து ஒரு ஷேப் ஆயிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் பாஜக எடுத்த எஃபர்ட்ஸ் தான் என்னுடைய கருத்து. ஆக்சுவலா தேமுதிகவை சேர்க்க முடியலன்னு இப்ப உங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்கு. அது தேமுதிக சேருமா சேராதான்னு நாளைக்கு இது 2 நாள்ல தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஆக்சுவலா இன்னொன்னு, இப்போ அமித்ஷா அவர்களே வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. இந்த 2 கூட்டணியுமே வந்து சேர்ந்திருந்தா கிட்டத்தட்ட 26 தொகுதிகளுக்கு மேல 2026லயே நாங்க வெற்றி பெற்றிருப்போம். எடப்பாடியுமே அவருடைய பொதுக்குழுவிலுமே இந்த கணக்கு சொல்லியிருந்தாரு. இந்த 2 கூட்டணியும் சேர்ந்திருந்தா கிட்டத்தட்ட 41% வந்து வாக்குகள் இருக்குன்னு. சோ ஓவராலா பார்க்கும் பொழுது இந்த கூட்டணி அப்படின்றது ரொம்ப டஃப் கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா திமுக கூட்டணிக்கு? கூட்டணிக்கு டஃப் கொடுக்கலாம் சார். பட் ஆனா விஜய் வந்து எந்த அளவுக்கு சேதாரத்தை உண்டு பண்ணுவாரு அதிமுக பாஜக கூட்டணிக்குன்றத முக்கியமா பார்க்கணும். ஏன்னா வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளை அந்த அதிமுக வந்து இதுவரையும் தொடர்ந்து முழுமையா எடுத்துக்கொண்டு வந்தது. இனிமேல் வந்து திமுக எதிர்ப்பு வந்து அந்த ஓட்டுகள் வந்து பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுக அதிமுக பிடிக்காதவங்க ஓட்டு விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி பல வாய்ப்புகள் விஜய்க்கு இருக்கு. அப்ப அதிமுகவை எவ்வளவு இடத்துல ஸ்பாயில் பண்ண போறார்? அவர் திமுகவை ஸ்பாயில் பண்ண மாட்டார். ஆனா திமுகவை சில தொகுதிகளில் ஸ்பாயில் பண்ணுவார். சவுத்துலயும் கொங்குலயும் வந்து ஒரு அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கிறது அதிமுக ஸ்பாயில் பண்ணுவார். வட மத்திய மாவட்டங்கள்ல திமுகவை ஸ்பாயில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஸ்பாயில் பண்ற இந்த கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வெற்றி தோல்வி 500, 1000, 2000த்துக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது ஒரு ட்ரிக்கியான ஒரு ரொம்ப ரிஸ்கான ஒரு எலெக்ஷனா போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. அதனாலதான் வந்து இப்போ இந்த என்டிஏ கூட்டணியில வந்து இன்னும் நிறைய பேர் தேமுதிக போன்றவர்களை சேர்த்தாதான் அது டஃப்பான ஒரு ஃபைட்டா இருக்கும். இப்போ இருக்கிறது டஃபா ஃபைட் கொடுக்குமான்றது எனக்கு சந்தேகமா இருக்கு. எஸ்பெஷலி தினகரன் ஓட்டெல்லாம் கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுமா இல்லையான்னு தெரியாத நிலையில.
ஆனா சார் இப்ப அதே மாதிரி இப்ப தினகரன் வந்து இப்ப இந்த கூட்டணியில சேர்ந்திருக்காருன்னு பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தினகரனோட சேர்ந்து பிரச்சாரம் பண்ணி ஆதரவா வாக்கு கேட்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? அவர் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுவாருன்னு தெரியாது. 2011 தான் எனக்கு ஞாபகம் வருது. ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் கூட்டணி சேர்ந்தாங்க. 2 பேரும் ஒரு கூட்டத்துல கூட சேர்ந்து பேசல. 2 பேரும் தனித்தனியா தான் இருந்தாங்க. ஸோ அதனால வந்து இந்த இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து பேசுவாங்களான்னு தெரியாது. அவரு சேர்ந்திருக்காங்க. சேர்ந்து பேசினா அந்த கூட்டணியை வந்து இன்னும் நல்ல ஒட்டு இதா இருக்கு. நல்ல ஒரு ஃபெவிகால் போட்டு ஒட்டி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல அது சேர்ந்து பேசலைன்னா அந்த தொண்டர்கள் கீழே இருக்கிற தொண்டர்கள் வரையும் மெசேஜ் போகும் அது ஆக்சுவலா. அப்ப அவங்க இணைந்து வேலை செய்யணும், பல விஷயங்கள்லாம் இருக்கு. ஏற்கனவே இந்த ஜாதி ஓட்டுகள்லாம் போகுமான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கும்போது இழந்து வேலை செய்யல வச்சுக்கோங்க. அது வந்து 2 கட்சி 2 பேருக்குமே ஒரு 2 தோல்வியை தர ஒரு விஷயமா இருக்கும். அதனால இணைந்து பயணம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு ஆக்சுவலா. நீங்க சேர்ந்துட்டீங்க, முழுசா நனைஞ்சிட்ட பிறகு முக்காடு போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க குதிச்சிட்டீங்க களத்துல. நாங்கள் ஆதரிச்சாலும் வந்து ரொம்ப தெளிவா ஆதரிப்போம், எதிர்த்தாலும் ரொம்ப கடுமையா எதிர்ப்போம்னு சொல்லிட்டு வரீங்க. அதே மாதிரி குதிச்சிருங்க, ஆதரிக்கிறீங்க, நல்லா முழுசா ஆதரிச்சு நீங்க வெற்றி பெறத்துக்கு ட்ரை பண்ணுங்க, அதிமுக வெற்றி பெறத்துக்கு ட்ரை பண்ணுங்க. ஆனால் உங்களுக்கான வாக்குகள் எப்படி வருதுன்றதான் இங்க கேள்விக்குறியா இருக்காங்க. ஆனா எடப்பாடி அவர்கள் பேசி முடிக்கும் பொழுது பாய் பாய் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன் வச்சிருந்தாரு. ஸோ இந்த கேம்பெயின் இதை எப்படி பார்க்கணும் சார்? ஏன்னா இதே நம்ம அண்டை மாநிலமான ஆந்திராவிலையுமே பாய் பாய் ஜெகன் அப்படின்ற ஒரு பிரச்சாரம் வந்து அங்க எடுப்பட்டது. ஸோ அதே பிரச்சாரம் இங்க எடுப்படுமா? கண்டிப்பா. அதாவது அது அது ஒரு இதா வச்சிருக்காங்க. ஒரு தம்ப்நெயில் மாதிரி வைக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். ஒரு டெம்ப்ளேட் மாதிரி பாய் பாய் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றது. அப்ப அவங்க திமுக ஏதாவது ஒரு இன்னொரு வார்த்தையை காயின் பண்ணுவாங்க. மீண்டும் ஸ்டாலின் ஏதாவது சொல்லுவாங்க அவங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் வந்து ஒரு தேர்தலில் வந்து வாக்காளர்களை கவர்றது ஒரு கவர்ச்சியான கோஷம் ஒண்ணு கொடுக்கணுன்ற அவசியம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, அந்த அஇஅதிமுக கூட்டணி ரொம்ப நாளா டார்மெண்டா ஒரு முடக்கத்துல இருந்த தூக்கத்துல இருந்த கூட்டணி கொஞ்சம் விழித்தெழுந்து இப்பதான் கொஞ்சம் உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலா. அது பிரதமர் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கு. அதுதான் விஷயம். பிரதமர் பேச்சு இன்னைக்கு முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சி, நிறைய நிறைய அதுல முரண்பாடுகள் கொள்ளக்கூடிய ஒரு நிறைய முரண்பாடுகளை நம்ம சொல்லலாம். அவர் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் சார்? நம்பர் 1 ஃபார்மர்ஸை பத்தி அதிகமா பேசுறாரு. 12,000 கோடி ரூபாய்க்கு நாங்க கொடுத்துருக்கோம். அப்படி இப்படி எல்லாம் பேசுறாரு. ஃபார்மர்ஸ்க்கு நீங்க செஞ்சீங்க, நீங்க தானே வேளாண் சட்டம் கொண்டு வந்தீங்க. 2022 என்சிஆர்பி ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணி கொள்றான். அது யாரோட ஆட்சியில? உங்களுடைய ஆட்சியில தான் நடக்குது அது ஆக்சுவலா. சரி, போதைப் பொருளை பத்தி பேசுறீங்க. ஏதோ போதைப் பொருள் இங்கதான் தமிழ்நாட்டுல தான் அதிகமா இருக்குன்னு. ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் கோடி போதைப் பொருள் குஜராத்ல இருக்கிற துறைமுகம் வழியா வருது. அதானியோட துறைமுகமோ யாரோட துறைமுகமோ வருது. அதை தடுக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணீங்க? இந்தியாவுடைய போதை நுழைவாயில் குஜராத் தான். உங்க ஊர் தான், உங்க மாநிலம் தான். அதை தடுக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணீங்க? ஒரு ஏற்பாடும் நீங்க பண்ணலையே நீங்க. அதனால ஃபார்மர்ஸ்க்கு செஞ்சேன்னு சொல்றாரு. அதே மாதிரி வந்து பெண்களை வந்து வசைபாடுவது வந்து இன்னொன்னு ஊழலை பத்தி பேசுறாரு. நான் சொல்றேன், நீங்க ஊழலை பத்தி பேசுங்க. உங்க மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டுகள், உங்க பாஜக கவர்மெண்ட் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லலாம். உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்கிற எடப்பாடி அவங்க முன்னாள் மந்திரிகள் மேலேயும் பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதனால நீங்க மற்றவர்கள் மேல கல்லெறியும் முன்னாடி நீங்க வந்து உங்க மேடையை திரும்பி பார்த்து மேடையில யார் யார் உட்கார்ந்துருக்காங்கன்னு பார்த்து பேசுறது ரொம்ப முக்கியம். அதனால ஊழல்னு பொதுவா பேசிட்டு போறது சரியில்லை. அதாவது அன்புமணி எல்லாம் கூட ஊழலை பத்தி பேசுறாரு. பேசட்டும், வேண்டாம்னு சொல்லல. ஆனால் அஇஅதிமுகவோட நீங்க கூட்டணி அமைத்துக் கொண்டு ஊழலை பத்தி பேசுனீங்கன்னா அந்த முன்னாள் மந்திரிகள் மேல 8 எஃப்ஐஆர் இருக்கு, டிபிஎஸ்சில பெண்டிங்கா இருக்கு. அதெல்லாம் தெளிவான எஃப்ஐஆர் இருக்கு. ஒண்ணுமே வந்து சந்தேகத்துக்குரிய எஃப்ஐஆர் அல்ல. அது மேல ப்ரொசீட் ஆகல. இவரு கவர்னர் வந்து பல விதங்கள்ல ப்ராசிக்யூஷன் கொடுக்காம இழுத்தடிக்கிறாரு. திமுக கவர்மெண்ட் அதுல வேகமா நடவடிக்கை எடுக்கலன்றது என்னுடைய கருத்து ஆக்சுவலா. ஆனா சார் அதே மாதிரி பிரதமர் சொல்றாரு, எங்க ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டுக்கு நாங்க எவ்வளவு கொடுத்திருக்கோம் அப்படின்றதையும் வந்து அந்த இடத்துல பதிவு பண்றாரு. ஏன்னா இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு எதிர்ப்பு ட்வீட்டா ஒண்ணு போட்டிருக்காரு. அப்போ மோடி சொல்றது வந்து இங்க எடுபடாதா? எவ்வளவு கொடுத்திருக்கோம் அப்படின்றத பட்டியலிடுறாரு. சார் 2004 2014 என்ன காலகட்டம்? 2014க்கு அப்புறம் ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நீங்க பைசா எடுத்துன்னு போறீங்க நீங்க? ரெண்டாவது நீங்க சொன்ன 11 லட்சம் கோடின்றது வந்து டெவல்யூஷன், அதாவது மத்திய அரசோட வரி வருவாயில கொடுக்கிற பங்களிப்புன்றது வேற, திட்டங்கள் மூலமா கொடுக்கிற பங்களிப்புன்றது வேற. அது நீங்க வந்து வரி வருவாயில நேரடியா பிரிச்சு கொடுக்கறது, அந்த டெவல்யூஷன் இருக்குல்ல, அது அதிகமாகிறதுக்கான காரணம் என்ன? நீங்க ஜிஎஸ்டியை நேரடியா வசூலிக்கிறீங்க. நீங்க அப்படி வசூலிக்கும் போது நீங்க அதிகமா பிரிச்சு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. அதே மாதிரி திட்டங்களுக்கு கொடுக்குற பணத்தை நீங்க சேர்த்துக்கூடாது. இப்ப ஜல்ஜீவன் ஆகட்டும், பயிர் காப்பீடு ஆகட்டும், பிரதமரின் வீடு கட்டு திட்டம் ஆகட்டும், இதுல எல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கு. அதுல நீங்க 60% கொடுத்தீங்கன்னா இவன் 40% கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க கொடுக்குற பங்களிப்போட தொகையெல்லாம் சேர்த்து 11 லட்சம் கோடின்னு சொல்றீங்க. அப்ப மாநில அரசு செலவழிச்ச பணம் எவ்வளவு கோடி? அது யார் கொடுத்தாது? அது இவங்க வருமானத்துல இருந்து கொடுத்துருப்பாங்க.
அதனால அந்த கணக்கெல்லாம் சேர்த்து நீங்க சொல்றீங்க யூபிஏ காலத்துல அந்த அவங்க ஸ்கீம்ஸ்க்கு என்ன கொடுத்தாங்கன்ற அந்த கணக்கு அவங்க சொல்லல ஆக்சுவலா. இவர் சொல்றாரு. ஆனா அது வந்து மத்திய அரசு மாநில அரசோட பங்களிப்போட சேர்ந்த திட்டங்களுக்காக கொடுத்த ஒரு பணமா தான் நான் பாக்குறேன். அதனால வந்து இதுல வந்து மாறி வர காலத்துல வந்து மத்திய அரசோட எல்லா வரி வருவாய், எல்லா ஜிஎஸ்டியில எல்லா இருக்கிற விஷயங்கள வருவாயெல்லாம் அவங்க கொண்டு போற பிறகு அவங்க வந்து திட்டங்களை வந்து இப்ப மத்திய அரசு வந்து பல திட்டங்களுக்கு வந்து அவங்க பங்களிப்பை குறைச்சிட்டே வராங்க ஆக்சுவலா. அவங்க பங்களிப்பு வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. பயிர் காப்பீடு போன்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க பங்களிப்பு குறைஞ்சிட்டே இருக்கு. இருந்தாலும் மாநில அரசு வந்து அந்த திட்டங்களை தொடர்ந்து நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்திலேயே பாத்தீங்கன்னா இன்னும் 1290 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி இந்த கல்வி திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூலை ஏத்துக்காதனால அவங்க வந்து கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு மேல வந்து பாக்கி வச்சிருக்காங்க. அது கேட்டா வந்து நீங்க அந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூலை ஏத்துக்கல. பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ல வந்து ஹிந்தி கத்து தர்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கனால அவங்க 2 லாங்குவேஜ் ஃபார்முலா ஏத்துக்க மாட்டேன்றாங்க. அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். அதனால பிரதமர் சொல்லலாம் இவ்வளவு லட்சம் கோடி கொடுத்தோம், இவ்வளவு லட்சம் கோடி கொடுத்தோம். ஆனா ஸ்பெசிபிக்கா சில ப்ரோக்ராமுக்கு நீங்க கொடுக்கல. எய்ம்ஸ் மருத்துவமனை என்னாச்சு? கட்டிண்டே இருக்கீங்க இன்னும். நீட்டுக்கு மசோதா போட்டீங்க அனுப்பிச்சாங்க. அந்த மசோதா என்னாச்சு? தூங்கிட்டு இருக்கு. அதை பத்தி எடப்பாடி ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாரா? அவருக்கும் தான் நீட் வேண்டாம் தானே சொல்றாரு. அவர் கேட்பாரா? நாங்க வந்து இரட்டை எஞ்சின் ஆட்சி அமைச்சா நாங்க வந்து இணக்கமான அரசு இருந்தா நாங்க ஃபண்ட்ஸ் கொடுப்போம் அப்படின்றாரு. இணக்கமான அரசு வேண்டும்ன்றாரு. அப்போ உங்களுக்கு ஜாலரா அடிச்சுன்னு இணக்கமான அரசா இருந்தா தான் ஃபண்ட்ஸ் இல்லாட்டி கிடையாதா? மாநில அரசு இது கூட்டாட்சி தத்துவத்துல மாநிலங்கள் வசூலை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க அதை வந்து பிரிச்சு கொடுக்கணும். அதை பிரிச்சு கொடுக்கறத விட்டுட்டு எங்களோட இணக்கமா இருந்தா தான் ஃபண்ட்ஸ் அப்படின்னா இது வந்து ஒரு மிரட்டுற விஷயமா இருக்குல்ல. எல்லாருமே எங்களோட இணக்கமா இருக்கணும் இல்லாட்டி ஃபண்ட்ஸ் கிடையாது அப்படின்னா இது கூட்டாட்சி தத்துவத்துல உரிமைகளுக்கான வேட்டா இருக்கு ஆக்சுவலா. அப்போ வந்து மாநிலங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதா? மாநிலங்களுக்கு நிதியை கேட்கிற உரிமை எல்லாம் கிடையாதா? எங்களோட இணக்கமா இருக்கிற இணைந்து பணியாற்றும் அரசு வேண்டுமா? இணைந்து பணியாற்றத்துக்கு எந்த விதத்துல இதா இருந்தாங்க? உரிமையை கேட்கும் போது நீங்க இணைந்து பணியாற்றும் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ அதனால பாயிண்ட் என்னன்னா வந்து அவங்க வந்து என்டிஏ கவர்மெண்ட் நீங்க வந்து அவங்க இப்போ ஒண்ணு தெளிவா தெரிஞ்சு போச்சு சார். அஇஅதிமுக தனியாவே கவர்மெண்ட் அமைஞ்சா கூட அவங்க வந்து ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அன்லஸ் பாஜகவோட பார்ட்டிசிபேஷன் மினிஸ்ட்ரியில இருந்தாலே தவிர ஆந்திரா மாதிரி அவங்க ஃபண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க சார். அது நிச்சயம் நீங்க பாத்துக்கோங்க. சப்போஸ் அதிமுக தனித்தே மெஜாரிட்டி அமைச்சு ஆமா தனித்தே ஆட்சிக்கு வந்தா கூட மெஜாரிட்டி அமைச்சு அவங்க ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. பாஜகவோட பிரதிநிதி பாஜக மந்திரி சபையில சேர்த்தாதான் அவங்க வந்து ஃபண்ட்ஸ் கொடுப்பாங்க, இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்க. ஆனா இப்போ ஒட்டுமொத்தம் நம்ம பார்க்கும் பொழுது நடக்க போறது மாநில சட்டமன்றம் அப்படின்னும் போது ஒரு மாநில அரசின் மீதான ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது நிறைய இருக்கும். அதாவது இந்த பொதுக்கூட்டத்துல நிறைய விஷயங்கள் அவங்க வந்து குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. இது இந்த கூட்டணிக்கு அட்வான்டேஜா ஆகாதா? ஆன்டி இன்கம்பன்சி அறுவடை பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா சார். ஒரு கவர்மெண்ட் 5 வருஷம் முடிக்கும் போது ஆன்டி இன்குபன்சி இருக்கும், ப்ரோ இன்குபன்சி இருக்கும். ஆன்டி இன்குபன்சி நீங்க சொல்ற மாதிரி போலீஸ், பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றா இருக்கிறது, அரசு ஊழியர், ஆசிரியர்கள் போன்றவர்கள் அதிருப்தியா இருக்கிறது, பல விஷயங்கள் சொல்றாங்க. அதே சமயம் திமுகவுக்கு ப்ரோ இன்குபன்சி இருக்கிறத நீங்க மறுக்க முடியாது. அவங்க 1000 ரூபாய் கொடுத்த விஷயம், பிரேக்பாஸ்ட் போடுற விஷயம், அப்புறம் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குற விஷயம், உரிமை தொகை 1,31,00,000 பேர் கொடுக்குற விஷயம், இந்த மாதிரி அவங்க ஒரு பெரிய பட்டியல் வச்சிருக்காங்க. அப்போ அவங்க மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல கீழே வந்து வாக்காளர் போய் அணுகும் போது அவங்க தாங்கள் யார் யார் பயன் பெற்றார்களோ அவர்களை ஓட்டர்களா மாற்றத்துக்கான ஒரு விஷயத்தை எடுக்கும்போது அவங்க ஒரு ப்ரோ இன்குபன்சி விஷயத்தை ட்ரை பண்றாங்க. அவங்க வந்து ஒரு கூட்டணியை வந்து கட்டுக்கோப்பா வச்சிருக்காங்க. காங்கிரஸ் வந்து பிரச்சனைக்கு பண்ணா கூட கடைசியில காங்கிரஸ் இருக்குன்னே வச்சுன்னு பேசலாம். நம்ம காங்கிரஸ் போனா அதுக்கப்புறம் அது வேற ஒரு பாலிடிக்ஸ்ல நம்ம போக வேண்டியிருக்கும். இப்போ காங்கிரஸ் இருக்குன்னே வச்சுக்கலாம். போனா அதுக்கு சம்பந்தமா அப்புறம் பேசலாம். அப்போ இந்த கூட்டணி பலமா இருக்கும்போது அந்த கூட்டணி வந்து ப்ரோ இன்குபன்சி விஷயத்தை எதிர்பார்க்கறாங்க. ஸோ விஜய் வந்து ஓட்ட பிரிக்கிறார். நீங்க விஜயும் இதே விஷயத்தான் சொல்ல போறார். அஇஅதிமுகவும் இதே விஷயத்த சொல்ல போது, சீமானும் இதே விஷயத்த சொல்ல போறார். ஆனால் இன்னைக்கு இவர் வந்து எடப்பாடி அவர் வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு. அவர் 5 வாக்குறுதிகள் கொடுத்தாரு சமீபத்தில், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வாக்குறுதியை அவரே மறந்துட்டார் போலுக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம், அதே ஆண்களுக்கு வந்து விலையில்லா பேருந்து, கட்டணமில்லா பேருந்து, அப்புறம் பெண்களுக்கு 2000 ரூபாய் உரிமை தொகை, அப்புறம் வந்து நாங்க வந்து 1 லட்சத்து நாங்க வந்து 150 நாட்களுக்கு 50 நாட்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம். இதெல்லாம் அவர் சமீபத்தில் கொடுத்த வாக்குறுதி தானே. இந்த வாக்குறுதியை பத்தி அவர் சொல்ல வேண்டியது அவர் கடமை இல்லையா? அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குல்ல. அவர் அதையே அவர் சொல்லலையே, ஏன் சொல்லல? ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த ஃபண்ட்ஸ் விஷயம் ஒரு முக்கியமான விஷயம்ட்டு. அந்த விஷயத்தை அவங்க மீண்டும் வலியுறுத்தி பேசுவாங்களான்றது டவுட்டா இருக்கு. ஏன்னா பாஜக ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீங்க தனித்தே ஆட்சி வந்தா கூட ஆந்திரால எங்களுக்கு எப்படி கொடுத்தாங்களோ, அமைச்சரவையில இடம் கொடுத்தாங்களோ, அது கொடுத்ததுனாலதான் நாங்க அமராவதிக்கெல்லாம் நிதி அதிகமா கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க ஆந்திராக்கு ஏன் நிதி அதிகமா கொடுக்குறோம்? எங்க ஆட்கள் அங்க இருக்க அமைச்சரவையில இருக்கோம், அதனால கொடுக்குறோம். இங்கேயும் நீங்க அமைச்சரவையில எங்க ஆளை சேர்த்தாதான் நாங்க உங்களுக்கு நிதி உதவி பண்ணுவோன்றதான்
பாஜகவுடைய நோக்கமா இருக்கு. அதனால ஆனா சார் இன்னொன்னு இப்ப அதான் திமுக சொல்றேன். அரசுக்கு ப்ரோ இன்கம்பன்சி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க சார். பட் இதே மாதிரிதான் 2001 அவங்க நம்பி போய் ஆட்சி இழந்தாங்க இல்லையா? 96 2001 ஆட்சி காலத்துல பெரிய அளவுக்கான குற்றச்சாட்டு இல்ல அப்படின்னு தான் வந்து நம்ம செய்திகளை பார்க்கிறோம். ஆனா அப்படி இருந்து 2001 தோத்து போனாங்கல்ல சார். ப்ரோ இன்குபன்சி அவங்க ஒர்க் பண்ணுவாங்கன்னு தான் சார் சொல்றேன். நான் அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்ல வரலையே. நீங்க ஆன்டி இன்குபன்சி சொன்னீங்கன்னா அவங்க ப்ரோ இன்குபன்சி சொல்ல போறாங்க. அது மக்கள் பார்த்து முடிவு பண்ணுவாங்க யார் வெற்றி பெறாங்கன்னு. தேர்தல் நெருக்கத்துல தான் நம்ம இதை பத்தி இன்னும் பேச முடியும். பட் என்ன திமுக கூட்டணிக்கு ஒரு அட்வான்டேஜ்னா, விஜய் வந்து அதிமுக ஓட்டை ரொம்ப பிரிப்பார் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு. திமுக ஓட்டையும் சில இடங்கள்ல பிரிப்பார். அது எந்த அளவுக்கு திமுகவை பாதிக்கும்னு சொல்ல முடியாது. இந்த திமுக எதிர்ப்பு ஓட்டுன்றதான் ஒரு பெரிய அதிமுகவுக்கு போற ஒரு பெரிய ஓட்டு. அது வந்து கணிசமான ஓட்டுகள் அந்த ஓட்டு தான் அதிமுகவுக்கு போகுது. அதுல ஓட்ட விழுந்தா அதிமுகவுக்கு பிரச்சனை வரும்னு தான் நான் சொல்றேன். அந்த ஒரு இடம் வந்து ஆக்சுவலா வந்து திமுகவுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ற இடம், பலம் சேர்க்கிற இடமா இருக்கு ஆக்சுவலா. அதனால திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, ஒரு எட்ஜ் இருக்கு. அது நடக்குமா இல்லையான்றது எலெக்ஷன் போது தான் தெரியும் நமக்கு ஆக்சுவலா. ஓகே சார். இதே ஒரு கேள்வினா, இப்போ விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு வர்றதுக்காக பாஜக நிறைய முயற்சிகள்லாம் மேற்கொண்டிருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் அவர் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. சோ விஜயினுடைய அந்த நிலைப்பாடு எப்படி எதை நோக்கி போகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? விஜய் வந்து அவங்க ரொம்ப லாஸ்டா தான் ட்ரை பண்ணி இழுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே ஒரு தனியா இருக்கிறதே பெட்டரு. தனியா இருந்து திமுக ஓட்டை அவர் பிரிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க ஆக்சுவலா. அவர் திமுக ஓட்டை மைனாரிட்டி ஓட்டை எடுத்துட்டு போகணும் அவரு அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அதனாலதான் சமீப காலத்துல பாஜக வந்து விஜயை வந்து ரொம்ப பழி வாங்குற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் பண்றாங்க. விஜயை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. சிபிஐ என்கொயரி, ஜனநாயக டிலே பண்றாங்கன்னா, பாஜகவுக்கும் விஜய்க்குமான அந்த ஒரு பகை உணர்வு அல்லது விஜயை தான் பழி வாங்குது பாஜக அப்படின்ற ஒரு உணர்வை கிளப்பினா, அது திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்பு போட்டு அவர்கிட்ட தள்ளி விடலாம் அப்படின்னு ஏற்கனவே கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு பிரச்சாரத்தை கிளப்பி விட்டுருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி விஷயத்தையும் கிளப்பி விட்டா திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை வந்து விஜய்க்கு தள்ளி விடலான்னு ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கு. விஜய் தனியாவே இருக்கட்டும், அவர் ஸ்பாயில் பண்ணுவாரு, அவர் யாரும் விமர்சனம் பண்ண வேண்டாம்னு பியூஷ் கோயல் சமீபத்தில் தான் சொன்னதை நம்ம பார்த்தோம். அதனால வந்து விஜய் தனியா இருக்கிறதே பெட்டர்னு நினைக்கிறாங்க. அவர் திமுக ஓட்டை எந்தெந்த இடத்துல ஸ்பாயில் பண்றோம் பண்ணட்டும், நம்ம ஓட்டை குறைந்த அளவு பண்ணணும்னு அவர் நினைக்கிறாங்க. ஆனா அவர் பண்றதை பண்ணதான் செய்வார். அதிமுக பாஜக ஓட்டையும் பண்ணதான் செய்வார். ஆனால் அப்படி பண்ணினாலுமே பாஜகவுக்கு இதுல என்ன இழப்பு இருக்கு? அவங்க ஆளுங்கட்சியா வரப்போறது இல்ல. அவங்களுக்கு 29 பார்லிமெண்ட் தான். ஒரு எம்எல்ஏக்கள் அதிகமாக்கினா போறோம் அவங்களுக்கு ஆக்சுவலா. அதனால அவங்க வந்து அதிமுக தோத்தாலும் கூட கவலைப்பட மாட்டாங்க. சரி ஒரு கழகம் தோத்துதுன்னு அப்படி கூட போவாங்க அவங்க ஆக்சுவலா. சார் தோக்கணும்னா சார் இவ்வளவு பெரிய முயற்சிகள் எடுத்தாங்க, கூட்டணி எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி இவ்வளவு பெரிய முயற்சிகள் எடுத்தாங்க. தோக்கத்துக்கு ஒருத்தங்க இந்த மாதிரி செய்வாங்க? அப்படி இல்ல சார். இயல்பா நடந்ததுன்னா என்ன பண்றது? அவங்க எடுக்கிறாங்க முயற்சி. ஆனா வந்து இயல்பா அது மாதிரி நடந்து போச்சுன்னா அது கவலைப்பட மாட்டாங்கன்னு சொல்ல வரேன். அதிமுக தோத்துனா கூட அவங்களுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் அவங்களுக்கு முக்கியம். அப்படி ஏன்னா நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னார், எங்களுக்கு 26 முக்கியம் இல்ல 29 தான் முக்கியம் அப்படின்றாரு. ஸோ அதனால வெற்றி பெறத்துக்கான முயற்சிகள் எடுப்பாங்க. ஏன்னா பாஜக எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை ஏறும் இல்லையா? அதே சமயம் அதிமுக ஆட்சிக்கு வரலைன்னா அவங்க ரொம்ப கவலைப்பட மாட்டாங்க. அவங்க அடுத்தது 29 பார்த்துட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்னன்னா விஜய் எந்த அளவுக்கு ஸ்பாயில் பண்ண போறான்ற ஒரு கவலை அவங்களுக்கு இருக்கு. தினகரன் ஓட்டு என்டையரா டிரான்ஸ்பர் ஆகுமான்ற கவலை இருக்கு. பாமக பிளவுபட்டு இருக்கு, அது ஒட்டுமொத்த ஓட்டு வருமான்ற ஒரு கவலை இருக்கு. பாஜக திருப்பி என்டிஏ கவர்மெண்ட் டெல்லியில இருந்து வர பிரதமர் அமித்ஷா எல்லாரும் சொல்றது ஒரு பெரிய கவலையா இருக்கு. தமிழ்நாட்டில் முதல்வர் கேண்டிடேட் பழனிசாமி வச்சு பிரச்சாரம் பண்ணணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஸோ இன்னைக்கு பிரதமர் பேச்சும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா என்டிஏ கவர்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கிறது. கொஞ்சம் அதிமுகவுக்கு கொஞ்சம் அதிருப்தியா இருக்கலாம். ஏன்னா அவர் பிரதமர் வந்து பழனிசாமி அடுத்தது முதல்வர் வருவார் அப்படின்லாம் சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்க அவங்க ஆக்சுவலா. சொன்னா அவர் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறாங்க. பட் அவர் சொல்ற மாதிரி தெரியல அவர் ஆக்சுவலா. அதனால அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் ஆக்சுவலா. அதிமுக தொண்டர்களுக்கு அது ஒரு ஏமாற்றமா இருக்கும். நிச்சயமா சார். தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதிலளித்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ விஷால். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.